ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோகுலாஷ்டமி முன்னிட்டு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் திளைச்சிருந்தது. ஏன்னா எங்கள் லிட்டில் கிருஷ்ணா தான் அந்த சந்தோஷத்துக்கே காரணமாக இருந்தார். அதிகாலை நாங்களாம் எழுந்து வாசல்லாம் பெருக்கி வீடெல்லாம் மெழுகி சாமி ரூம்லாம் சுத்தப்படுத்தி சாமிக்கெல்லாம் பூஜை அறையில் மலர்களால் வச்சு அலங்கரித்து வீட்டில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த அந்த பதார்த்தங்கள்லாம் நாங்கள் வாங்கி அதை வீட்டில் வச்சு நாங்கள் செஞ்சோம். ப்ளஸ் எங்கள் வீட்டில் இருந்த லிட்டில் கிருஷ்ணாவை குளிக்க வச்சு அவருக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு அவரோட பாதத்தை நாங்கள் என்ன பண்ணணும், வீடு முழுக்க பதிய வச்சோம். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நெய்தீபம் ஏற்றிட்டு ப்ளஸ் கிருஷ்ணருக்கு மிக மிக உகந்த அவல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா லட்டு, அதிரசம், பொரி உருண்டை, நெய், பால், வெண்ணெய் இது எல்லாத்தையுமே வச்சு நெய்வேத்தியமாக வச்சு படைத்தோம். வீடே பார்த்திங்கன்னா சந்தோஷத்தில் குதூகலமாக கோலாகலமாக இருந்தது. அதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு செஞ்சாலும் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு லிட்டில் கிருஷ்ணாவை நாங்கள் என்ன பண்ணோம், கொண்டாடி சந்தோஷத்தில் கழிச்சிருந்தோம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த கிருஷ்ணர் வேஷம் போடும்போது கிடைச்சக்கூடிய ஒரு பயங்கரமான அனுபவங்கள். அந்த கிருஷ்ணர் வேஷத்துக்கு குறும்புத்தனம் பண்ணி சுட்டித்தனமாக அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி அந்த கிருஷ்ணர் வேஷம் போடும்போது நேராக சாட்சாத் கிருஷ்ணரே நமக்கு அருள் புரிஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைய அழகுபடுத்தி அலங்கரித்து ப்ளஸ் அழுதாலும் அழகுக்கு பின் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை சந்தோஷத்தை அந்த குழந்தை எங்களுக்கு கொடுக்குது இல்லையா. அதுதான் எங்கள் வீட்டு லிட்டில் கிருஷ்ணா சொல்லவே வேணாங்க. பயங்கரமான சந்தோஷத்தை எங்களுக்கு அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்தாரு. இந்த மாதிரி அவரை அலங்கரிச்சிட்டு அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு விட்டுட்டு அணிகலன்களெல்லாம் போட்டு விட்டுட்டு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த கீடம் வைக்கும்போது வேணான்னு அவர் பண்ணாடம். அதுக்கப்புறம் கீடத்தை வச்சு அதில் மயில் தொகை வச்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க எங்கள் வீட்டு லிட்டில் கிருஷ்ணாவை நாங்கள் அலங்கரித்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அவரும் அழுதாலும் ஃபோட்டோவுக்கு மறக்காமல் ரொம்பவே அழகாக சிறப்பாக போஸ் கொடுத்தாரு. விதவிதமாக அவரை நிற்க வச்சு அவரை வேணான்ற அளவுக்கு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எங்கள் வீடு முழுசும் சந்தோஷனால் அவ்வளோ தித்திப்பாக திகைத்து போய் இருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்தது. அது இந்த கிருஷ்ண ஜெயந்தி எங்களோட லைஃப்பில் எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு கிருஷ்ண ஜெயந்தியாக இருந்தது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் லிட்டில் கிருஷ்ணா, லிட்டில் ராஜெலாம் இருந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்களும் இதே மாதிரி அலங்கரிச்சிருப்பீங்க. அந்த அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் குடும்பங்களோடு சேர்ந்து நாங்கள்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காமல் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மறக்காமல் எங்களோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடின அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய்.